காய் இது மொத்தத்தில் நல்ல ஒரு மெடிசன். ஹேருக்கானாலும் சரி, ஊறுகாய்க்கானாலும் சரி, நல்ல வாய் கசந்து போய் ஜுரமெல்லாம் வந்து ஜுரமெல்லாம் வந்து வாய் கசந்து போனாலோ, வாமிட்டிங் வந்தாலோ இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம ஊறுகாய் பண்ணி சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணி குடித்தோம்னா அது யூரினரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். அப்போ நமக்கு வீட்டில் இப்படி நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்குள்ள பொறுமை கிடையாது. ஸோ அதனால் கெட்டு போகாமல் இருக்கணுமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு அரை கிளாஸு தண்ணி வச்சு அதில் நெல்லிக்காயை வேக வச்சு அதோட விதைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், காயம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதிலே மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டு இப்படி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு துண்டு சர்க்கரையும் கூட சேர்த்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். இது ஒரு 2 நாள் அப்படியே குலுக்கி விட்டுட்டு கலந்து விட்டுட்டே வரணும். 3ஆவது நாள் எல்லாம் நல்லா சேர்ந்து காம்பினேஷன் சரியாகும். கடைசியில் ஒரு துண்டு சர்க்கரையும் கூட சேர்த்து இது நாம் ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு தான் நம்ம வேக வைப்போம். அதனால் உப்பு நெல்லிக்காயில் ஃபஸ்ட்டு பிடிச்சிடும், பிரச்சனை இல்லை. இது நான் அந்த மாதிரி செய்கிறேன். நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மிளகா, காயம், வெந்தயம் எல்லாம் கூட வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி அதில் சேர்த்து எண்ணெய் மாத்திரம், அதாவது தண்ணியே இல்லாமல் வற்றிச்ச ஒரு மாதிரி நெல்லிக்காய் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லாங் டைம் யூஸ்க்கு நல்லாயிருக்கு. என்ன இருந்தாலும் இது எண்ணெய் குறையும் போது நமக்கு இந்த ஃபங்கஸ் மாதிரி மேலே வரும். அது ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இரும்பு சத்தோடு அந்த மேலே இருக்க அப்பர் கோட்டிங் வந்து நான் பலப்பழம் ஃபங்கஸோன்னு சொல்லிட்டு எடுத்து தூர போட்டிருக்கேன். பட் அது வந்து நிறைய அசுகங்களுக்கு அது மெடிசின் சொல்லி சமீப காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எதையும் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுவும் கூட சேர்த்து இது போல் கலந்து விட்டுட்டா போதும். இது ஜஸ்ட்டு அடுப்பில் வச்சு துளி நல்லெண்ணெய் கூட மேலே விட்டு இப்படி கலந்து விட்டுட்டா அந்த மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்படி நெல்லிக்காய் பண்ணி நீங்கள் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது இரும்பு சத்து குறைபாடுகள், நமக்கு உடம்புல விட்டமின் சி குறைபாடு எல்லாம் மாறிக்கும். தேங்க்யூ.